இது மாமா. என்னம்மா? உங்களுக்கு நல்ல கதை தெரியுமா? நல்ல கதை சொன்னாதான் தூங்குவியா? ஆமா மாமா. இப்படி வா, உட்கார். ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜன். அந்த ராஜன் எப்படி இருப்பான்? அதாவது நான் தான் வச்சுக்கேன். அந்த ராஜனுக்கு ஒரே ஒரு நண்பன். அது எப்படி இருப்பான்? அது நான் தான் வச்சுக்கேன். அதே ஊர்ல ஒரு ராணி இருந்தா. அந்த ராணி எப்படி இருப்பா? அவன் என்ன போல இருப்பான். கதை கேட்கறதுக்கு கதை சொல்றதுக்கு இதான் நேரமா? பாருங்க, பரீட்சையில படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணோம். இந்த கதை எல்லாம் வேண்டாம். ஓகே ஓகே, படிங்க படிங்க. இந்தம்மா ராதா, நானும் தான் படிக்கிறேன். படிக்கிறீங்களா? படிக்கிறாரா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இல்ல, பாஸ் மார்க் தான் வாங்கட்டுமே. படிங்க படிங்க. படிங்க மாமா, படிங்க. நீலகண்ணு, அவ கூட சேராத. அப்போ குழந்தைங்க எல்லாம் போயாச்சு. இனிமே நம்ம 2 பேரும் தான் குழந்தைங்க. ஜில்லிங்க என்ன சிக்கலாக்கா என்ன? சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது. சின்ன வயசுல குழந்தையா இருந்தீங்க? நீ மாத்திரம் எந்த வயசுல குழந்தையா இருந்த? சொல்றத கேள. எங்க அம்மா தாலாட்டு பாடுவாங்க. ஆராரோ 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 ஆராரோ. என்ன அழகா இருக்கு பாத்தியா? இந்த தாலாட்டை பாடிக்கிட்டு எங்க அம்மாவே தூக்கிடுவாங்க எனக்கு முன்ன. ஆமா, முந்தானே விடுங்க. என்னது? அங்க வந்தா கருப்பு கோட்டு தகராறு, உங்க வீட்டுக்கு வந்தா காக்கி சோக்கா தகராறு. இங்கதான் நிம்மதியா இருக்கிறோம், ஜாலியா இருக்கலாமே. ஏன் வரப்போறான் நமக்கு மத்தியில? புத்தகத்தை வச்சுட்டு போயிட்டேன் சார். ஏண்டா புஸ்தகத்தையா மறந்துட்டு போற? ஒருத்தன் எடுத்துட்டு போறா, போயா வீட்டுல தர போறாங்க. விக்குனுச்சு எப்படி அதுக்குள்ள குழந்தை சத்தம் கேட்டுச்சுன்னு. என்ன பள்ளிக்கூடம் தான் வேடிக்கை பார்க்க வேலையா உங்களுக்கா? போயா, ஒழுங்கா இருக்கடா, ஒழுங்கா இருக்கடா. இந்தாங்க, நீங்க பார்ட் டைம் டீச்சரா வேலை செஞ்சதுக்கு இந்த மோதிரம் முதல் மாசம் சம்பளம். அப்பா, எனக்கு நீங்க 10 மாசம் தான் வேலையா? பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? பானு, நம்ம கல்யாணத்துக்கு முன்னால நமக்குள்ள ஒரு பரீட்சை வச்சுக்குவோம். நான் சில கேள்விகள் கேட்கறேன், நீ பதில் சொல்லு. நீ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். கேளுங்க. எனக்கு முன்னால நீ யாரையாவது காதலிச்சது உண்டா? உண்டு. ஐயோ ஐயோ, என் தாய்மொழி தமிழை காதலித்தேன். அச்சா, இப்ப நான் கேக்குறேன், கேள. நம்ம குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு நீங்க விரும்புறீங்க? குடும்பத்துல முதல்ல நான் ஒரு சமத்துவம் உண்டாக்க போறேன். என்ன? வாரத்துல 3 நாள் நான் தான் சமையல் பண்ணுவேன், மிச்சம் 3 நாள் நீ தான் பண்ணணும். அடுத்த நாள் ஆஸ்பத்திரி போயிடலாம். ஆஸ்பத்திரியா? ஆமா, நம்ம சமையல் பண்ணதை நம்மளே சாப்பிட்டோம்னா அங்கதான் கொண்டு போய் விடும். ஐயோ, கையை வீசி பேசாதீங்க, மோதிரம் கீழே வந்துட போகுது. நான் ஆசையா போட்ட மோதிரம். மோதிரம் போனா என்ன? உன் உருவமே என் உள்ளத்துக்குள்ள இருக்குது. பானு, பானு, பள்ளிக்கூடம் ஆச்சு, பள்ளிக்கூடம் ஆச்சு. இப்ப பாசுதா? கங்க்ராச்சுலேஷன், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ். எனக்கு எனக்கு என்ன எனக்கு ஸ்வீட் இல்லையா? ஏன் என்ன மரப்பு கிடையாதா? கிடையாது. நீ சாப்பிடா, என் ரிசல்ட் வரட்டும், அப்புறம் நான் கவனிச்சுக்கிறேன். சாப்பிடுறது ஒரு நம்பிக்கை வந்துச்சா? சரி, இது போய் எதுக்கும் ஒரு பேப்பருக்கு 4 பேப்பரா வாங்கிருங்க. அதை 4 தடவை கெட்ட தடவையா பாருங்க. அதுல உங்க நம்பர் வந்துருக்கும்ல? கண்டிப்பா அச்சுப்படியா இருக்க போகுது. அச்சுப்படியா? என்னடா சிரிப்பு வந்துக்கிறாங்க? மாமா, மாமா. என்னம்மா, என்ன இதெல்லாம்? என்ன விஷயம் மாமா? என்னம்மா? சரி, மாமா, நான் எக்ஸாம்ல பாஸ். வெரி குட், வெரி குட், வெரி குட். நீ பாஸ் பண்றதுல என்னமா ஆச்சரியம் இருக்குது? என் தங்கச்சி பார்வதி மகளாச்சு நீ, அவளுடைய அறிவு உனக்கு இருக்கத்தானே செய்யணும். இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட அவ இல்லையென்ற ஒரே ஒரு குறைதாம்மா எனக்கு. அம்மா இல்லாத குறையத்தா அண்ணி தீர்த்து வச்சுட்டாங்களே மாமா. ஆமாம்மா, உன்னை ஒரு உத்தம பொண்ணா வளர்த்து ஆளாக்கி இருக்கிற கல்யாணி. அந்த புண்ணியவதி இந்த குடும்பத்தையே ஒரு கோவில் ஆக்கிட்டாப்பா. ராதா, நீ படிச்சு பட்டம் வாங்கிட்ட. இனிமே உங்க அண்ணி மாதிரி இந்த குடும்பத்து பொறுப்பு எல்லாம் உணர்ந்து நடக்கணும். உன்னுடைய எதிர்காலம் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்மா. சரி மாமா. அண்ணி, அண்ணி, என்னம்மா ராதா? நான் பாஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமா. இந்தாங்க ஸ்வீட், உங்களுக்கா நானே வாங்கிட்டு வந்தேன். ஏண்ணி இனிப்பு கொஞ்சம் குறைச்சு. அண்ணி, நானே தான் இப்ப வாங்கிட்டு வந்தேன். இல்லம்மா, நீ பாஸ் பண்ணிட்டதா சொன்ன பாரு, அதுதான் எனக்கு இதை விட இனிப்பா இருக்கு.
நீங்க வக்கீலோட வைஃப் ஆச்சே, அதனாலதான் வார்த்தையிலேயே ஜாலம் பண்றீங்க. குறும்பு கோர பொண்ணு. உங்ககிட்ட இருந்து கூடிய சீக்கிரம் நான் இன்னொரு இனிப்பை எதிர்பார்க்கிறேன். என்னது என்னது? உன் கல்யாணத்துல கொடுக்கிற பாயசத்தினுடைய இனிப்பு. போங்க அண்ணி. அண்ணி, நான் உங்களை போல வாழ்ந்து எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா விளங்கணும்னு மாமா சொன்னாங்க. இப்ப காலேஜ் படிப்பை முடிச்சிட்டேன். இனிமே குடும்ப படிப்பை உங்ககிட்ட தான் நான் கத்துக்க போறேன். நீ ரொம்ப புத்திசாலி ராதா. குடும்பத்துல எவ்வளவு பொறுப்போட இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வம்சத்துக்கே குலவிளக்கா விளங்க போறேன். அதை பார்த்து நாங்க பெருமைப்பட போறோம். தேங்க்யூ. நீ பேரு ராஜு, பொண்ணு பேரு ராதா. பேஷ் பேஷ். பேர் ராஜி பகு பொருத்தமா இருக்கு. அது மட்டுமா, பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒரே வீட்டுல இருக்கா. அவளுக்கு வேண்டியானப்பட்டவாளும் அதே வீட்டுல இருக்கா. கந்தசாமி, கல்யாணி, என் பையன் ராஜுவுக்கு உன் தங்கச்சி ராதாவை பெண் கேட்கிறேன், என்ன சொல்றீங்க? என்ன மாமா, பெண் வீட்டை சேர்ந்த பெரியவங்க இருக்கும்போது என்ன கேக்குறீங்களே, அவங்களே ஒரு வார்த்தை கேளுங்க. அது யார் கந்தசாமி? எனக்கு தெரியாம பெண் வீட்டை சேர்ந்த பெரியவங்க? நீங்க தான் மாமா. பொண்ணோட அம்மாவுக்கு நீங்க தானே அண்ணன், நீங்க தானே வீட்டுக்கு பெரியவங்க. ஓஹோ, நீ அந்த இடத்துக்கு வர்றியா? சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரனா பொண்ணு கேட்டாச்சு, பொண்ணு வீட்டுக்காரனா பதில் சொல்லணும், அவ்வளவுதானே. இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. முகூர்த்தத்துக்கு நாள் பாருங்க. பின்ன இல்லையா, நாளை பாருங்க. நீங்களா முடிவு பண்ணிட்டா போதுமா? பின்ன யாரை கேட்கணும்? பொண்ணையும் பிள்ளையும் ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? அவங்கள போய் இதுக்காக கேட்கணும். ராதா பிறந்த அன்னைக்கு அவன் ராஜுவுக்கு தான் நிச்சயம் ஆயிடுச்சு. இதெல்லாம் வெறும் சம்பிரதாயத்துக்கு தான். இந்த மாசம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரம்மாண்டமா இருக்கு. கல்யாணத்தை நடத்தி வச்சுக்கலாம். என்னப்பா அது, முகூர்த்தத்துக்கு நாள் பாக்குறா போல இருக்கு. யாருக்கு? உனக்கு தான். உனக்கு ராதாவுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. ஒண்ணுமே சொல்லாம ஓடினா இப்படி? நாங்க சம்மதிச்சா மட்டும் போதாது, கல்யாணத்துக்கு பொண்ணையும் மாப்பிள்ளையும் கேட்கணும்னு அண்ணி வேற ஆர்டர் போட்டுருக்கா. இப்படி ஓடினா உனக்கு சம்மதம் தானே ராதா? இது நீங்களே மாமாவை சேர்ந்து செஞ்ச முடிவு தானே? நான் வேற முடிவா சொல்ல போறேன். வெரி குட் ராஜு. கந்தசாமி, கல்யாணம்ன்ற பேச்சு எடுத்த உடனே இந்த அளவுக்கு வைக்கப்படுற இளைஞர்களை நான் இந்த காலத்துல எதிர்பார்க்கலப்பா. நீ அவகிட்ட கேட்கறதுக்கு முன்னாலே ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டாங்க. கல்யாணி கல்யாண பரபரப்பு உள்ள போயிட்டா. ராதா, என்ன நீ? உன்னை நான் ஒண்ணு கேட்கணும். கேளுங்களே. உன்னை பெத்த தாய் உயிரோட இருந்திருந்தா நீ அவங்க கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன் இல்லையா? நான் உங்ககிட்ட கூட எதுவும் மறைக்க மாட்டேன். நீ ராஜுவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சம்மதம் தெரிவிச்சிருக்க? ஆமா. அது நீ மனப்பூர்வமா கொடுத்த சம்மதமா, இல்ல பெரியவங்க முடிவை மாத்தக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொன்னியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? ராதா, நீ வேற யாரையாவது விரும்புறதா இருந்தா அதை ஒழிக்காம மறைக்காம என்கிட்ட சொல்லுமா. அண்ணி, நீங்க எதை நினைச்சு இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. உனக்கு புரியும்னு தெரிஞ்சுதாமா நானும் இப்படி கேட்டேன். அண்ணி, ராமு கிட்ட நான் நெருங்கி பழகிறது தானே உங்க சந்தேகத்துக்கு காரணம். ராமு தாழ் மனப்பான்மை உள்ளவன். அவனுக்கு இந்த வீட்டுல தான் ஒரு அந்நியனுங்கிற எண்ணமே ஏற்படாதபடி நீதான் பாத்துக்கணும் அப்படின்னு அத்தா என்கிட்ட சொல்லிருக்காரு அண்ணி. அதனால்தான் நான் ராமு கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயா பழகினேன், அவ்வளவுதான் அண்ணி. நீங்க நினைக்கிற மாதிரி எண்ணம் எனக்கு எதுவுமே கிடையாது. 1000 தான் படிச்சிருந்தாலும் பெரியவங்க வகுத்து வச்சிருக்கிற முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒரு பொண்ணோட கடமை. புடவை வேணா எங்க இஷ்டத்துக்கு செலக்ட் பண்ணிக்கலாம், ஆனா நானும் தெரிஞ்ச பெரியவங்க தான் புருஷனை செலக்ட் பண்ணோம். இது நான் நல்லா தெரிஞ்சவண்ணி. ராதா. ராமு, ஹலோ. வாங்க மாப்பிள்ள, வாங்க. கங்க்ராச்சுலேஷன். ஏண்டா, நான் வாழ்த்துற உனக்கு பிடிக்கலையா? இந்த உலகத்திலேயே எனக்கு வேண்டிய ஒரே வாழ்த்து உங்ககிட்ட இருந்து தான்டா. ஆனா இந்த வாழ்த்து உன் உள்ளத்துல இருந்து வருதா உதட்டுல இருந்து வருதான்னு தான் எனக்கு தெரியணும். ஏன்டா அப்படி கேக்குறேன்? உனக்கு என்ன மூளை கூடாதா? ரமு, நான் எது கேட்டாலும் நீ தப்பா நினைக்க கூடாது. என்னைக்குடா நான் அப்படி நினைச்சிருக்கேன்? இப்ப நீ மனம் விட்டு பேசணும். என்ன உன் சொந்த மனசாட்சியா நினைச்சுக்கிட்டு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். ராஜு, உன் பேச்சும் கேள்விகளும் ஒரு நாளும் இல்லாத புது விதமா இருக்கு. உன் மனசை என்னதான் உறுத்துது சொல்லு. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. ராமு, கமான் ராஜு, கமான். உன் சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா நான் என்னைக்குமே இருக்க மாட்டேன். இது உனக்கே தெரியும். ராஜு, இதுக்கு மேல நீ புதிர் போட்டுக்கிட்டே போனா என்னால பொறுக்க முடியாது. கேட்க வேண்டியது நேரடியா கேளு. நேரடியாவே கேட்கிறேன். ராதாவே, ராதாவே, நீ விரும்புறியா? நான் சொன்னேன்.
சாரி ராஜ். ஐ எம் வெரி சாரி.